ஆதியாகம புத்தகம் 39வது அதிகாரம் அதனுடைய 21வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைசாரை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று காணப்படுகிறது. இங்கே ஒரு சாதாரண ஒரு சிறை கைதியான யோசேப்புக்கு அந்த சிறைசாலை தலைவன் மேல் ஒரு தயவு கிடைக்கிறதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. யோசேப்பு தான் கண்ட ஒரு சொப்பனத்தினால தன் சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு அவன் அடிமையாக விற்கப்பட்டு போத்திஃபரின் வீட்டில் வருகிறான். ஆனால் போத்திஃபரின் மனைவி தவறாக நடக்க தன்னை வற்புறுத்தி கேட்டுக்கொண்டபடியினால் அதற்கு அவன் இடம் கொடுக்காமல் கர்த்தரே நம்பி இருந்தபடினால அவன் என்ன செய்கிறான்? சிறைசாலையில் அடைக்கப்படுகிறான். ஆனால் சிறைசாலையில் அடைக்கப்பட்ட பொழுது அங்கே தேவ கிருபை அவனோடு கூட இருந்தது. தேவன் அவரோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது தேவ கிருபை அவரோடு இருந்தபடியினால் அந்த சிறைசாலை அதிகாரி மேலே தய கிடச்சதுன்னு சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கஷ்டங்களும் நெருக்கங்களும் பாடுகளும் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ கிருபை ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் ஒருபோதும் நம்ம ஒருவராலையும் நம்மை கைவிட முடியாது, இல்லைன்னா ஒருவராலையும் நம்மை ஒன்றும் பண்ண முடியாது. அவர் நம்ம இந்த யோசேப்பை போத்திஃபர்னு வீட்டில் காத்து வழிநடத்தினது போல சிறைசாலையில் கர்த்தர் கூட இருந்தது போல ஒவ்வொரு இடங்களிலும் அதிகாரிகள் மேலும் நமக்கு உயர்ந்தவர்கள் மேலும் நமக்கு தய கிடைக்க கர்த்தர் கிருபை செய்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதையும் நம்முடைய கழிவு கொண்டோ மிடுக்கு கொண்டோ பணம் கொண்டோ செய்யாமல் தேவ கிருபையில் நின்று கொண்டு செய்யும் பொழுது ஒவ்வொன்றிலும் நம் தக்கதான விடுதலை கண்டு கொள்ள முடியும். கர்த்தர் தாமே அதற்கு நம்மை ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவாராக என்று ஜெபிக்கிறேன். ஆமென்.